இன்னைக்கு ரக்ஷா பந்தன் இந்த காணொலியை தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஆண்களுக்கும் பகிருங்க. ஏன்னா ஆண்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய நாள், வெக்கப்பட வேண்டிய நாள். இன்னைக்கு செய்தி, நேத்து கிருஷ்ணகிரியில் ஒரு 12 வயசு பெண் குழந்தைக்கு பாலியல் வன்முணர்வு செஞ்சது யார் தெரியுமா? பள்ளி முதல்வர், பள்ளி தாளாளர், NCC பயிற்சியாளர். அந்த குழந்தை உட்பட 13 குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாயிருக்குன்னு சொல்ல வர. இவங்க இதை விட பெரிய இழிவு என்ன தெரியுமா? அந்த பெண் மருத்துவருக்கு அநீதி நடந்த அடுத்த ஒரு 4-5 நாள்ல இணையத்தில் அதிகம் தேடப்பட்டது கல்கத்தா டாக்டர் ரேப் வீடியோ. அதை பார்க்கறதுல அவ்வளவு கேவலமான புத்திகளோட அலையிறிய ஆண்கள்னு எல்லாரும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஒரு கொடுமை நடக்குதுன்னா, அங்க இருக்கிற குற்றவாளிகளை பிடிக்கல. ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க, ஆனா அந்த பொண்ணுடைய உடம்புல 150 மில்லிகிராம் ஆண்களுடைய உயிரினு இருக்கு. அப்ப இது ஒரு கூட்டு ஏன் மறைக்கிறீங்க குற்றவாளிகளை? அவனுக்கு தண்டனை கொடுத்து தெருவில் போட்டு 50 பேரை அறுத்து இருந்தா இங்க எப்படி ஒரு அநீதி நடந்திருக்குமா? கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்படும் வரைக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதி ஒழியவே ஒழியாது. இதை எல்லா ஆண்களும் பேசணும். அதுதான் ரக்ஷா பந்தன் நாளுக்கான